இப்போ குழந்தைங்க ஆட்சி நடக்குது இல்லையா, அதனால உங்களுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். எல்லாம் குட்டிங்களும் சேர்ந்து பேரண்ட்ஸ் எல்லாம் தொல்லை பண்ணி, ஐயோ நம்ம விஜய் மாமாவுக்கு காசு இல்லை, அதனால முதல்வர் நிவாரண நிதி, அதாவது ரிலீஃப் ஃபண்ட், இதுக்கு காசு அமுச்சு விடுங்க, அவர் 9 lakh crores லோன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிலீஃப் ஃபண்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. இப்போ அந்த காசு ஒரு திட்டத்துக்கு ஒரு பாட் இருக்கும், சரியா? இந்த நிவாரண நிதி இந்த கிரைசிஸ், இந்த கோவிடு இல்லை இந்த மாதிரி ஃப்ளட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு மகளிர் உரிமை தொகை இல்லை வேற ஏதாவது சாலை திட்டம், இந்த திட்டத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால குழந்தைகளே, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கவர்மெண்ட்டோட எக்கானமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, தேவையில்லாமல் ஐயோ மாமா காசு இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் உண்டியலெல்லாம் உடச்செல்லாம் காசெல்லாம் அமுச்சு வைக்காதீங்க. அது அது கொஞ்சம் அவருக்கே தெரியாது, அவர் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குட்டி ஸ்டோரியாக சொல்லுவார். அப்புறம் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுங்க.